உள்ள நாளையோட ப்ரோமோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கோமதி கடைசியாக ஒரு கட்டையாக என்ன பண்ணுறான்னா மனசு மாறி சரி மயிலை நம்ம தப்பு இதே தான் நம்மளும் பண்ணோம், அதே மாதிரி தான் மயிலும் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறா. இதால் தான் நம்ம நம்மகிட்டையும் பேசலை போல இருக்குது. சரி நம்ம அவங்கள கூப்பிட்டு வந்துடும், வீட்டுக்கு கூப்பிட்டு நம்ம சரி மறுபடியும் பழையபடி வாழுவோம், அவங்க அம்மா அப்பா பண்ணதெல்லாம் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கா. கடைசியில் ஒரு இடத்துல என்ன பண்ணுறான்னா இதை யார்கிட்டையுமே கேட்காம டேரெக்டாக போயிட்டு மயில் வீட்டுக்கே போயிட்டு இந்த மாதிரி கூப்பிட்டு வந்துடுறா. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோடனே அவனே பார்த்தோன்னே எல்லாருமே ஷாக் ஆகுது. என்ன திடீர்னு இப்படி பண்ணியிருக்கான், உடனே எப்படி நீ இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் அமிச்சு இதெல்லாம் எப்படி மறந்துட்டு எப்படிம்மா வந்தேன்னு சொல்லிட்டு உடனே ராஜி உடனே அவங்கள பையன் எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. ஏமா இப்படி பண்ணியிருக்கேன், உனக்கு சில விஷயம் புரியாதுடா, விட்றா, இது நான் எப்படியே போயிருந்தேன்னா அவள் தான் அவன் சரவணன் வாழ்க்கையும் இதுவாகிடும். சரி இது எனக்காக தான் அப்படி ஆச்சு, நானே அதை மறந்துட்டேன், நீ இதுக்கப்புறம் நீ நல்லபடியாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஆசையெல்லாம் மற்ற பசங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க, நீ மட்டும் இப்படி இருக்கிறத பார்த்து என்னால் தாங்கிக்கவே முடியல, உங்கள் அப்பா சரி ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் அதுக்குன்னு சொல்லிட்டு என்ன ஆகுது, பரவாயில்ல இருக்கட்டும் அவங்கள்ட்ட, இதுக்கப்புறம் எல்லாமே இதுவாகும். ஒன்று இதெல்லாம் தான் மீனாக்கெல்லாம் ரொம்ப இதுவே ஆகலை, என்ன அத்தை சொல்கிறீங்க, இவ்வளோ பண்ணாங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி. ஆனால் அத்தை நானே உங்ககிட்ட சொல்லலான்னு தான் இருந்தேன், ஏன்னா எனக்கே ஷாக் ஆகிடுச்சு, நான் எப்படியாவது பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மயிலாக்கா கிட்ட ஒரு டைம் நான் பேசிட்டு வேறு வந்தேன், சரி விடுங்கக்கா எல்லாமே என்கிட்ட கேட்டாங்க, நான் ஆனால் பெருசாக அவங்கள எதுவும் பண்ணல, சரிங்கக்கா விடுங்க எல்லாமே இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது, அவங்க இது கடவுளாக பார்த்து நடந்தால் தான் உண்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. உடனே அப்படியே இவனுக்கு உடனே ஷாக் ஆகுது. உடனே மறுபடியும் எப்படி நீ மறுபடியும் போய் பார்க்கலாம், எனக்கு தெரியாமல் எல்லா விஷயத்தையும் நீ பண்ணி சொல்லவே எதுவுமே சொல்ல மாட்டல என்கிட்டன்னு சொல்லிட்டு அவங்களோட இதுவாகிட்டு இருக்காங்க. உடனே பாண்டியனுக்கு ஒன்றுமே புரியல, என்ன இவங்க என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு மாதிரி ஷாக்கில் பார்த்துட்டே இருக்கான். சரி ஓகே அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது சரி கடைசியாக கோமதி நீ வா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு வரும்போது உடனே பாண்டியன் ஒன்றுமே பேசலை, அமைதியாகவே இருந்தான். சரி இப்படியே போய் கொண்டு போகிறாங்க, பார்ப்போம் இது மாதிரி தான் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.